Good morning students. In class la probability distributions la example 11.12 பார்க்கலாம். If x is the random variable with the probability density function f of x, okay, f of x வந்து 1 to 2 range க்கு x minus 1, 2 to 3 க்கு minus x plus 3, 0 otherwise கொடுத்துருக்காங்க. இப்போ find the distribution function f of x. இப்போ graph plot பண்ணோம்னா first equation எடுத்துக்கோ, y is equal to x minus 1 ன்னு assume பண்ணேன். y க்கு 0 apply பண்ணா x ஓட வேல்யூ வந்து 1 வரும். அப்போ 1,0 1,0 ஒரு பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு அசியூம் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 2ன்னு அசியூம் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ +1 வருது. ஓகே, அப்போது இதை ப்ளாட் பண்ணுறேன், இந்த லைன் ப்ளாட் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எடு, -x + 3, அப்போ 2 to 3 இல்லையா, 2 to 3 இந்த ரேஞ்சு நீ இதில் அப்ளை பண்ணணும். 1 2 இங்கே வந்து 2 3 அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் -2 + 3 இப்போ 1 வரும். அப்போது 2,1 இந்த பாயிண்ட்டை. அடுத்து 3 அப்ளை பண்ண, எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணேன்னா -3 + 3 0, அகைன் இங்கே வந்துடும். அப்போது இப்படி இருக்குது கிராஃப். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f of x கால்குலேட் பண்ணோம். x <1 சரியா, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் உள்ளது, இது <1 கால்குலேட் பண்ணேன். இன்டெக்ரல் -∞ to x 0 du. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த வேலையும் கொடுக்கல, இதில் பார்த்தாலே தெரியுது உனக்கு 0 தான். ஓகே, அடுத்து f of x is equal to ரேஞ்ச் வந்து 1 to 2. இப்போ p of x < or x is equal to இன்டெக்ரல் -∞ to x f of u du. ஓகே, இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். -0லேருந்து 1 அப்புறம் 1லேருந்து எக்ஸு. இப்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 தான், ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to எக்ஸு, இங்கே u - 1 into du. ஓகே, இப்போ u - 1 இன்டெகிரேட் பண்ணால் u du தனியாக போடுறதுனால போடு, இல்லை u - 1 ஒரே எக்ஸுன்னு அசியூம் பண்ணேன்னா x²/2ன்னு வரும். ஓகே, இப்போ லிமிட் அப்ளை பண்ணேன்னா x -1 the whole square by 2, இங்கே 1 - 1 0 வந்துடும். ஸோ அப்பர் லிமிட் மட்டும்தான். இப்போ வேணா ரேஞ்ச் வந்து 2 to 3 அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to x f of u du. ஓகே, இப்போது -∞ to 1 f of u du ஸ்ப்ளிட் பண்ண, -∞ to 1 to 2 2 to x அப்படி. ஓகே, அப்போ 1 to 2னா f of u du ப்ளஸ் 2 to x f of u du. இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 1 to 2க்கு வந்து u - 1 du, 2 to x - u plus 3 du. ஓகே, இதை இன்டெகிரேட் பண்ணால் u - 1 the whole square divided by 2, 1 to 2. ஓகே, ப்ளஸ் இந்த 3 - u the whole square divided by -1 வரும். இந்த 2 வரும்போது இங்கே 2 கீழே வந்துடும். ஓகே, 2 to x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணினா 2 - 1 the whole square divided by 2 ப்ளஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 வந்துடும். இங்கே இந்த -1/2 வெளியில் எடுத்துரு. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணேன்னா 3 - x the whole square minus 3 - 2 the whole square. ஓகே, ஹாஃபை ஹாஃபை வெளியில் எடுத்துட்டேன்னா 3 - x the whole square, இங்கே 1 ஸ்கொயர் தான், அப்போ -1. ஓகே, -1 இங்கே வெளியில் வந்துட்டு -1 into -1/2 ப்ளஸ் ஹாஃபு. ஓகே, இங்கே ப்ளஸ் ஹாஃபு -1/2 1 ஆகிடும். -1/2 into 3 - x the whole square. ஓகே, இப்போ x greater than 3, அப்போ f of x is equal to p of x < or x equal to -∞ to x f of u du. ஓகே, இது 4 ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணோம். -∞ to 1 1 to 2 2 to 3 3 to x. இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. ஓகே, அப்போது 1 to 2 வந்து f of u du வந்து u - 1 into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 2 to 3 -u ப்ளஸ் 3 into du. ஓகே, இதை இன்டெகிரேட் பண்ணால் u - 1 the whole square by 2, லிமிட் வந்து 1 to 2 ப்ளஸ் 3 - u டிவைடட் பை -u, இங்கே 2 போட்டுருக்கனால இங்கே வந்து 2. ஓகே, லிமிட் வந்து 2 to 3. இப்போது லிமிட் அப்ளை பண்ண, அப்பர் லிமிட் வந்து 2 - 1 the whole square by 2, லோயர் லிமிட் வந்து 0 ஆகிடும். மைனஸை இந்த ஹாஃபாக வெளியில் எடுத்துரு. 3 அப்ளை பண்ணேன்னா -3 + 3, அப்பர் லிமிட் ஃபுல்லாக 0, லோயர் லிமிட் வந்து -2 + 3 the whole square, இங்கே +1 the whole square -1 வரும். இந்த மைனஸ் இன்ட்டு இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணினா +1/2. ஓகே, அப்போ இங்கே 1/2
ப்ளஸ் 1/2 வந்து 1. ஓகே, இதை ஃபங்க்ஷன் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணு. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறதையா, இப்போ ஃபஸ்ட் வந்து 0 வரும். -(1) வந்து 0. இது வந்து x - 1 the whole square by 2. x வந்து ranges from 1 to 2. அடுத்து 2 to 3க்கு 1 - 3 - x the whole square by 2. ஓகே, 3 to infinity வந்து 1. இதை ஒரு கிராஃபில் ப்ளாட் பண்ண x f of x. ஓகே, இது வந்து 0. எப்போது -∞ 1 வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் 0 வரும். ஓகே, 1 எங்கேருந்து 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இங்கேருந்து 1. ஓகே, இது போய்டும். இப்போது between 1 and 2, 1 and 2 வந்து x - 1 the whole square by 2 இருக்குது. இதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு பேரபோலிக்கு x². இப்போ வந்து y = x²ன்னு அஸ்யூம் பண்ணேன். சரியா, y = x - 1 the whole square. இங்கேருந்து 2yன்னு வச்சுக்கோ. அப்போ வெர்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? 1,0. அப்போ இது வந்து இப்படி ஒரு பேரபோலாவாக இருக்கும். அது ஃபுல் பிக்சர் வந்து பேரபோலா. நமக்கு ஒரு போர்ஷன் தான் நம்ம ப்ளாட் பண்ணுறோம். ஸோ வெர்டெக்ஸ் வந்து 1,0லேருந்து ஒரு பேரபோலாவோட ஒரு போர்ஷன் கிடைக்கும். ஓகே, இப்போது 2 to 3 இது வரைக்கும் இந்த பேரபோலா இப்படி இருக்குது. 2 to 3 இங்கே வந்துட்டேன்னா y = 1 - 3 - x the whole square by 2. அப்போ இது எப்படி இருக்குது? 3 - x the whole square. இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1 - y into 2. இதுவும் ஆல்மோஸ்ட்டு அப்போர்டு ஓப்பன் பேரபோலா மாதிரி தான் இருக்குது. சாரி, மைனஸ் இருக்கனால டவுனோடு பேரபோலா. ஓகேயா, அப்போ 2 to 3னா வெர்டெக்ஸ் எங்கே வருது? 3,1ல் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வரும் பேரபோலா. சரியா, இது இந்த 2 to 3 வரைக்கும், 1 to 2 வரைக்கும் இப்படி இருக்குது பேரபோலா. 2லேருந்து இப்படி இருந்து டவுனோட ஓப்பன் பேரபோலா. இதோட வெர்டெக்ஸ் 3, 1. ஓகே, இப்போது செகண்ட் சப்டிவிஷன்னா p of 1.5 to 2.5. அப்போ f of 2.5 - f of 1.5. இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வருது? f of 2.5க்கு இதிலே பார்த்துக்கலாம். f of 2.5னா இங்கே 1 - 3 - x the whole square by 2. அப்போது 1 - 3 - 2.5 the whole square by 2. ஓகே, 3 - 2.5னா 0.5 the whole square divided by 2. இங்கே 1.5க்கு என்ன ஃபங்க்ஷனா? 1 to 2னா இங்கே வரணும். அப்போ x - 1 the whole square by 2. 1.5 - 1 the whole square by 2. 0.5 square by 2. ஓகே, இப்போது -0.5 the whole square by 2 - 0.5 the whole square by 2. இப்போ 0.25 by 2, 0.25 by 2. அப்போது 0.25. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 0.5 by 2 வரும். 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா 0.25 வரும். 1 - 0.25 வந்து 0.75. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.